அயல் நாட்டுல போயிட்டு நீங்க ஒப்பந்தம் போட்டீங்க. அது அயல் நாட்டுக்கான விஷயமா? இல்ல அயல் நாட்டுல நீங்க போயிட்டு இது பண்றீங்களா? அதாவது இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல இயலாதுப்பா. நாங்க வந்து அயல்நாட்டில கொண்டு போய் நாங்க முதலீடு பண்ணணும்னா, இங்க என்னாத்துக்கு ஒன்றிய அரசு உட்காந்துருக்கு, அவர்கிட்ட எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு ரூ. 1000 இங்கேருந்து ஒரு வங்கியில எனக்கு பணம் வருது. இப்ப நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கும் வரும். இதெல்லாம் வந்து வங்கியில வருது. அது எத்தனை இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது தெரியுமா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாங்க இங்க கொண்டுட்டு போய் முதலீடு பண்றோம்னா, நாங்க என்னத்துக்குடா வெளிநாட்டுல முதலீடு பண்ணோம்? உள்நாட்டிலே நாங்க முதலீடு பண்ணி தான் ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் இருக்கு. அது மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நிறைய தொழில்கள் இருக்கு. நீங்க வந்து சிஎம் குடும்பத்துக்கு இப்ப இல்ல. நான் நேத்திக்கு ஒரு இதா படிச்சேன். சிஎம் வந்து விஜயுடைய அப்பாவுக்கு 5 வயசு இருக்கும்போது இந்த வீட்டை வாங்கிட்டாரு. கோபாலபுரம் வீட்டை வாங்கியாச்சு. அவர் பிறந்ததே 1945 தான் பிறந்திருக்காரு. எஸ்.சி. சந்திரசேகர் 45 பிறந்திருக்காரு. இவர் 47லயே வந்து அப்பயே சம்பளம் இவருக்கு ரூ. 500 கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ரூ. 5000 கொடுத்துருக்கான் மாடர்ன் தியேட்டர்ஸில். என்எஸ் கிருஷ்ணன் எடுக்கிற படத்துக்கு ரூ. 25,000 கொடுக்குறேன் நீ என்கிட்ட வந்துடுன்னு எப்போ 57ல். இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்திலே இதெல்லாம் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, எவ்வளோ பணம் அப்பயே அவங்க சேவிச்சிருப்பாங்க. எப்படி பாரு, இதெல்லாம் முட்டாள்தனமாக இவங்க பேசுகிறானுங்கப்பா. இவனுக்கு அன்னைக்கு ஒரு பவுனு வந்து வெறும் ரூ. 35, ரூ. 30, ரூ. 5 பவுன் விற்று. எனக்கு தெரியும்டா ரூ. 35 பவுன் விற்றது. ஒரு பவுனு ரூ. 35. அப்போ ஒரு கிராம் தங்கம் என்ன விலை இருந்திருக்கும் பாரு. ஸோ ஆகையினால இதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாமல் பேசுகிற பேச்சு கண்ணு. இவங்க அப்பாவே பிறக்கும்போது கலைஞர் வந்து செட்டில் ஆகி அப்பயுமே காரு வசதி பங்களாவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவர் அவருக்கு 10 வயசு இருக்கும்போதே நான் கலைஞர் பெரிய அளவில் எம்எல்ஏ ஆயிட்டார். 12 வயசில் கலைஞர் எம்எல்ஏ.